ஓகே, கொம்பு கறி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதில் கறியை தான் காணோம். வெஜ்ஜில் கொம்பு கறி இது. ஓகேவா, வாங்க சாப்பிட்டு பார்த்து நீ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்படி போட்டு இது லைட்டாக டிப் பண்ணி சூப்பராக இருக்குது. இதுக்கு பேர் என்ன? கொம்பு கறி. கொம்பு கறி. கொம்பு கறி ப்ளஸ் இட்லி, நைஸ் காம்பினேஷன். நாம் இன்னைக்கு கொம்பு கறி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், அப்புறம் இது வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதுதான் நம்மளுக்கு தேவைப்படும். பார்க்கலாமா? ஹாய். ஹாய். சீக்கிரம் சீக்கிரம். என்னோடய டிபார்ட்மெண்ட் கார்லிக் அண்ட் கோகனட் அண்டு அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஆனியன். ஏரியா பிரிச்சாச்சு. ஏரியா பிரிச்சாச்சு. பூண்டு போதுமா? இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக எடுத்துடலாம். போதும் போதும். போதுமா? இது போதுமா? போதும் போதும். ஃபுல்லாக எடுக்கணும்னா ஒரு வேலைக்கு தான் போதும். போதுமா? ஓகே. 5 ஒரு 6 தான் இருக்கு. இந்த பூண்டு இருக்குல்ல, பூண்டு பூண்டு உரிக்கிறதுக்கு ஷார்ட்கட் ஒன்று இருக்கான், தெரியுமா? என்னது? பூண்டை தண்ணியில் போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து உரிச்சின்னா ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஈஸி மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் நம்ம. கண்டிப்பாக. சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஈஸியாக அழுவ வச்சிருது. ஏன்னா இவர் என்ன இப்படி பண்ணுறாருன்னே தெரில. எனக்கு கஷ்டமானதே இந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறது தான். மற்றதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவீங்களா? மற்றதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணிடுவேன். லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிடுவீங்களா? பாரு. கோகனட், ஆனியன், கார்லிக். ஓகே. தேங்காய், வெங்காயம், பூண்டு ரெடியாக இருக்குது. முக்கியமான பொருளே இல்லை. முக்கியமான பொருள்லாம் என்னது? கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும். கத்திரிக்காவா? ஓகே. எடுத்துட்டு வரட்டுமா? எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜில். ஃப்ரிட்ஜில் இருக்கா? இது ஒரு குண்டை எடுத்துட்டு வா. கத்திரிக்காய் அரைஞ்சோடனே தண்ணியில் போட்டு வச்சு எப்பயும் அப்படியே வாஷ் பண்ணுறது. ஐம் குட் கிரிக்கெட் பிளேயர். அவங்க போட்டதை கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டேன். இதை பார்த்தா உருளைக்கிழங்கு மாதிரியா இருக்கு, சப்போட்டா பழம் மாதிரி இருக்கு. கழுவி எடுத்துட்டு வா. அந்த சின்ன பாத்திரம் எதுவுமே இல்லையே. மேல கமுத்தி வச்சிருக்கேன் பாரு. கழுவி மேல இருக்கா? மேல எங்க இருக்கு? டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, அதே போதும். பெரிய டிஃபன் பாக்ஸா உன்னது கூட ஓகே. வாய் தெரிந்தது மூஞ்சியில் மூஞ்சி 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 மூஞ்சி. நெக்ஸ்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரெஸ்ட். கட் பண்ணி எடுத்துக்கலாமா? கத்திரிக்காய் பாரு, சொத்தையா இருக்கு. இந்த மாதிரி சொத்தையா இருந்தாதான் நல்லா கத்திரிக்காய். சொத்தையா இருக்குதா? தூக்கி போட்டு வேற எடுத்துக்கலாம். தான் நல்லா கத்திரிக்காய். கையை எடுத்துக்காத. இதெல்லாம் நம்ம உரிக்கணுமா? பாசமா வேசமா? நடிப்பு. இது எப்படி சுடு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தானே எடுப்பாங்க? நாம சுட தண்ணியில போடல, அப்படியே வணக்கிதான் விட போறோம். எடுக்கவே கஷ்டமா இருக்கு. அப்படிதான் இருக்கும் சமைக்கிறது. இப்படிதான் கஷ்டம், தெரிஞ்சுக்கோ. எங்க அப்பா, நீங்க ஏதோ பல வருஷமா சமைக்கிற மாதிரில சொல்றீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அம்மா தான் சமைப்பாங்க. எந்திரிக்கிறது 8 8:30க்கு, குளிச்சுட்டு சாப்பிட்டு
நல்லா மறுபடியும் ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி ஓடிடுறது, நல்லா ஆஃபீஸ் போயிடுறது. அப்படி இருந்த பிள்ளையை எப்படி மாத்திட்டீங்க? அதுதான் அதுதான் உங்கள் அம்மா செய்கிற வேலையை பாதி வேலை நான் செஞ்சு கொடுக்குறேனே, அப்புறம் என்ன? நான் பிஃபோர் மேரேஜ் உன்னோட ஜாலியாக இருந்தேன். எங்கள் அம்மா சமையல் கட்டு பக்கமே நீ விட மாட்டாங்க. ஆனால் இங்கே ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தா சமையல் கட்டு தான். கொடுமைப்படுத்துறீங்க நீ. லைஃப்னா சில அடிகள் தான் செய்யும். இல்லை, நீ பாதி நான் பாதி இல்லை, இந்த மாதிரி. ஸோ ஒர்க்கையும் நீ பாதி நான் பாதி ஷேர் பண்ணி. கரெக்டு தான். என்ன பண்ணுறது, சின்ன வயசுலேருந்து அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. திடீர்னு சாமி கட்டுக்குள்ளே போயிட்டு எப்பா நீ பாதி நான் பாதிப்பா அப்படின்னா பாடி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. எப்பா இந்த இதை உருகிறதே போதும் ஆகுதுப்பா சாமி. சமையல்லாம் ஈஸின்னு நினைக்கிறோம், ஆனால் ஈஸிலாம் இல்லை. பெண்களோட கஷ்டம் இப்போ தான் தெரியுது எனக்கு. கத்திரிக்காவை கட் பண்ணோடனே தண்ணியில் போட்டுருணும், இல்லைன்னா கருப்பாயிடும். ஓ, இப்படிலாம் இருக்கா? ஏன் குட்டி குட்டி பீஸாக இருக்கிற? அதான் சீக்கிரம் வேகும். ஓ, இது குட்டி குட்டி, இது பேர் என்ன? பேபி பொட்டேட்டோ. இந்த பேபி பொட்டேட்டோ வாங்குறதுக்கு இவங்க ஃபாதர் பொட்டேட்டோ இல்லை மதர் பொட்டேட்டோனாலே வாங்கலாம்ல. ஏன்னா பேபி பொட்டேட்டோ உரிக்கவே முடியல. ஒன்று உரிக்கிறதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆகுது. இனிமேல் நீ தான் டெய்லி எல்லா காயும் கட் பண்ண, அப்பதான் உனக்கு ப்ராக்டிஸ் ஆகும். கொடுமைப்படுத்துறீங்க நீ. இதை முடிச்சுட்டு வேலைக்கு வேற போகணும். நாங்க மட்டும் வீட்லயே இருக்கோம். நீங்களும் வேலைக்கு தான் போறீங்க. எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பேபி பொட்டேட்டோ உரிச்சாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். சக்ஸஸ்ஃபுல்லி மிஷன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் மிஷன் மறுபடியும் முதல்ல இருந்தா. பாரு, நாளா பாரு உரிச்சிட்டேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். தோலை மட்டும் உரினா கிழங்கையும் சேர்த்து உரிச்சு போட்டுட்டு இருக்க நீ. அதான் ஈஸியா இருக்குது. வேஸ்டா போகுது, வேஸ்ட் பண்ணாத. கை பாரு, அறுத்து கையெல்லாம் செவந்து போச்சு. இப்படி கூட பண்ணலாம். எனக்கு என்னமோ இந்த நேரத்தில் இந்த இடத்துல இருந்து ரத்தம் வந்துடும்னு நினைக்கிறேன். ஒன் சைடாக போய் கையெல்லாம் அப்படியே ரெட்டிஷாக மாறுது. கடவுளே, இந்த பொட்டேட்டோ மட்டும் சீக்கிரம் உரிச்சிடணும்பா. இஞ்சி பூண்டு கூட சீக்கிரம் உரிச்சிடலாம் போல. இந்த பொட்டேட்டோ டஃப் கொடுக்குது எனக்கு. போடா என் பொட்டேட்டோ. போடி என் டொமேட்டோ. காட். வீட்டில் பேபிங்க தான் பயங்கர டஃப் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பேபி பொட்டேட்டோ ஹெவி டஃப் கொடுக்குது.
அப்படியே அறுத்து டரன்னு தூக்கி போட்டலான்னு இருக்குது எனக்கு. ம். அஹ், 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 அஹ். அஹ். என்ன மாதிரி கிளீனா உரிக்கிறியா நீ? அங்க வர தாறுமாறா இருக்குது. சுரண்டி அதெல்லாம் சுரண்டி ஒண்ணும் இல்ல. சுரண்டி வச்சிருக்க நீ. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏ இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படிதான் உரிக்கணும்னா இப்படி தூக்கி இப்படி நான் போட்டுருவேன் நானு. என்னது இது? பாதி உருளைக்கிழங்கு காணோம். அப்புறம் அங்க மட்டும் இப்படி இருக்குதா? இங்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அங்க அது கரெக்டா இருக்குதா? இது கரெக்டா இருக்குதா? அது இது கரெக்டா இருக்குதா? தோலோட சாப்பிட்டா நல்லதுதான் உருளைக்கிழங்கு. அடாடாடாடா, தோல் உரிக்காம போட்டுட்டு Serious ஆ? தோலோட சாப்பிட்டா நல்லதான். சரி விடு, அப்புறம் எதுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே போடு. அப்படியே சாப்பிடலாம். தோலோட எடுத்து சாப்பிடுவோம். கொஞ்சம் தோல் இருந்தா எதுவும் பிரச்சனை இல்லை. எல்லா டயலாகும் உனக்கு ஏற்ற மாதிரியே மாத்திரதா நீ. நீ எப்படி உரிக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிற. அவ்வளோதான். ரத்தம் ரத்தம் வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. ரத்தம் வருதா? வரப்போகுது. அங்கே வரும் என் கையை பார்த்தியா? அது சும்மா இப்படி போட்டு இவன் இப்படி அழுத்துற. இப்படி அப்போதான் வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இதை ஒரு நான் கட் பண்றேன். கூட நான் கட் பண்றேன். இந்த குட்டி குட்டியா கட் பண்ணும். இந்த மாதிரி பொடி பொடியா. என்ன மாதிரி? இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணு. இந்த மாதிரி ஈஸியான வேலையா கொடு. எவ்வளவு ஈஸியா இருக்கு தெரியுமா? பேசாம நீ உரிச்சிருவியா, நான் கட் பண்ணிடுவேணும். அப்படி இந்த உரிச்சாச்சு. நெக்ஸ்ட் டைம் அது நெக்ஸ்ட் டைம் பேசிக்கலாம். போதுமான பாரு. ஓகேவா? எனக்கு வேற பசிக்குது. உனக்கு பசிக்கும். எப்பதான் உனக்கு பசிக்காம இருக்குது? காலையில எந்திரிச்சா பசிக்கும், ஈவினிங் டைம்ல பசிக்கும், உடனே பசிக்குது, நைட்டு 12 மணிக்கு பசிக்கும். சம்மந்தமே இல்லாம பசிக்குது உனக்கு. ஆனா ஃபுல் கட்டு கட்டிக்கிட்டே இருக்க எனி டைம். ஆனாலும் பசிக்குது. நீ டயட்ல இருக்கிற. டயட்டா? எனக்கு என்ன? உனக்கு என்ன? டயட்ல இருக்க முடியாது. இதெல்லாம் போடாத. கத்தி மூக்குனதெல்லாம் என்ன இதா இருக்காங்க. ஹைஜீனிக்காவே இல்லை நினைச்சுக்க போறாங்க. நீ எடுத்து போடுந்தா. சரி சரி. ஏன் பெருசு பெருசா கட் பண்ற? அது அந்த சைஸுக்கு தான் நான் கட் பண்ண சொன்னேன். அந்த சைஸுக்கு கரெக்டா தானே இருக்கு. இது கட் பண்ணிட்டியா? வெற்றி செல்வன், நான்லாம் ஸ்பீடு வெற்றி செல்வன். கை அப்பெல்லாம் அவ கட் பண்ணா கை அறுத்துக்கும். கட்டுன்னு எதுக்கு இருக்கு? நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு இருக்க? சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? டைரக்டா கட் பண்ணு அப்படின்ற. எனக்கு எப்படி கட் பண்றதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான். முடிச்சிட்டோம். முடிச்சிட்டோம். சீக்கிரம் ஆஃபீஸ் போயிடலாம். அது மட்டும் முடியாது. இரு, காட்டிட்டு போடலான்னு பார்த்தா அப்படியே கூட்டிட்டியா? ஓகே. வாழ்க்கை என்பதே மூஞ்சியில் மூஞ்சியில். மூஞ்சியிலா? முன்னாடி வாழ்க்கை என்பது மூஞ்சியில்ங்கிற. அப்படிதான் அந்த பாட்டு வரும். மூஞ்சியிலா? வாழ்க்கை என்பது மூஞ்சியில் பாட்டு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஒன்றும் வணக்கி விட்டுருக்கோம். ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்பெல்லாம் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிடலாம். வேணும் அடிக்குது.
ஓகே க்ளீன் பண்ணியாச்சு. சூப்பர். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் கொஞ்சம் சீரகம் போட்டுடணும். சீரகம் இவ்வளோ போட்டால் போதும். அவ்வளோதான். இதை இப்போ வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வடக்கட்டி வச்சுட்டு வடக்கட்டி ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றணும். கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா பறக்க போகிறாங்களா? கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, நம்ம நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம், நெக்ஸ்ட்டு பூண்டு, கருவேப்பிலை. வதங்கிருச்சாட்டு இருக்கு. கரண்டியில் பாரு ஒரு கருவேப்பிலை மாட்டிக்கிச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்க போட்டுருவோம். ஓ, கத்திரிக்காய் மேலே நின்றுக்குமா? உருளைக்கிழங்கு உள்ளே போயிடுமா? கத்திரிக்காய் வெயிட்லெஸ் இல்லை. ஓ, சூப்பர்ல. இன்னும் செப்பரேட்டாக இருக்கு. தண்ணி ஊற்ற வேணாம், அந்த எண்ணெயிலே அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த டிஷ் நேம் என்ன? கொம்பு கறி. கொம்பு கறியா? இதில் கொம்பையும் காணோம் கறியையும் காணோம், ஆனால் பேர் மட்டும் கொம்பு கறிங்கிறீங்க. எப்படி? கறி குழம்பு சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பு சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட்டாக இருக்குமா? இது எதோட தொட்டு சாப்பிடலாம்? இட்லி, தோசை. இட்லி தோசைக்கு மட்டும்தான். சாப்பாடுமே சாப்பிடலாமா? சாப்பிடலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னென்ன போடணும்? கொஞ்ச நேரம் அது வேகட்டும். வேகட்டுமா? 5 minutes. இது கூட நம்ம இப்போ மல்லித்தூள் கொஞ்சம். என்ன தூள் அது? மல்லித்தூள். கொத்தமல்லி தூளா? மஞ்சள் தூள். அதுதான் நான் மஞ்சள் கலர்ல இருக்குது மல்லித்தூளுங்கிறேன்னு பார்த்தேன். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள், ஓகே, எல்லாம் மஞ்சள் கலராக மாறிடுச்சு. மங்களகரமாயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ அடுத்து வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா மட்டும் அப்புறமா போட்டுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன போடுறோம்? இப்போ மிளகாய்த்தூள் ஃபர்ஸ்ட், மல்லித்தூள், கரம் மசாலா எப்பயுமே நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். கரம் மசாலா அது. ஓகே. நெக்ஸ்ட் கொஞ்சம் உப்பு. இதில் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 5 minutes வேகட்டும். மூடி வச்சிடணுமா இல்லை அப்படியே இருக்கட்டுமா? மூடி வச்சிடுங்க. 5 minutes முடிஞ்சிருச்சு, பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கும் காயெலாம். இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாலா ஊற்றிட்டோம்ல, அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது இருக்கட்டும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடும். கிரேவி மாதிரி வந்துருச்சு. இன்னும் கெட்டியாகணும்.
இந்த மாதிரி பாரு எண்ணெய் பிரிஞ்சு நிற்கணும். வாவ் சூப்பர், ஸ்மெல் லைக்ஸ் குட். இப்போ நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா ஃபைனல் டச்சா? கரம் மசாலா எப்பயுமே லாஸ்ட்டாக தான் போடணும். ஓகே, நல்லா கறி சாப்பிட்ற ஸ்மெல் கொடுக்கும். இட்லிக்கு தோசைக்கு நல்லா தொட்டு சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோதானா? முடிஞ்சது, ஃபினிஷ்டா. சூப்பர். ஓகே, நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.